ஆமேன். ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுகுலத்தை உண்டாக்கினார். அந்த மனுகுலத்தை தேவன் தம்முடைய சாயலாய் தம்முடைய ரூபமாய் உண்டாக்கினார். ஆமென். மனுஷன் அவர் தம்முடைய சாயலாய் தம்முடைய ரூபமாய். தேவன் படைத்த எந்த சிருஷ்டிப்பும் காரியமும் அது தேவ சாயலாய் தேவ ரூபமாய் அல்ல. ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஒரு ஸ்பெஷலான ஒரு கிரியேஷன் தான் என்னது? மனுஷன். காட்டு மிருகங்களை படைச்சாரு, நாட்டு மிருகங்களை படைச்சாரு, சமுத்திரத்தின் மச்சங்களை படைச்சாரு, ஊரும் பிராணிகளை படைச்சாரு. ஆமென். அல்லேலூயா. அண்ட சராசரங்களை படைச்சாரு. ஏன் தேவ தூதர்களையே கூட படைச்சாரு. ஆனால் எந்த ஒரு படைப்பும் தேவனுடைய ரூபம் சாயல் அல்ல. ஆமென். தேவ தூதனே ஆனாலும் சரி. அப்படி படைச்ச மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில் அவன் பாவியானா. ஆமென். சரி, இப்போ பாவியாக இருக்கிற மனுஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இயேசுவை தேவன் எனக்காக கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இந்த இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி என் பாவங்களை கழுவினார், என்னை சுத்திகரித்தார், என்னை விடுதலையாக்கினார். இந்த இயேசுவை நான் ஆவினாலே அறிக்கை செய்து என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்போ மேட்டர் என்னன்னா, இந்த ரட்சிக்கப்படாத மனுஷனாக இருக்கட்டும், இல்லை ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நான் இப்போ சொல்லுகிற காரியத்தை ஒன்று உணர்ந்துக்கோங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் பிசாசு உங்களை மோசம் போக்கும்படி வகை தேடிக்கொண்டிருக்கிறான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலத்திற்குள்ளாக இருக்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளை தான் நான், தேவனுடைய பிள்ளை தான் நான் ஆண்டவரை நான் உற்சாகமாக ஆராதிக்கிறேன், நான் உற்சாகமாக தேவனை போற்றுகிறேன், நான் உற்சாகமாக தேவனை புகழுகிறேன். ஆனால் எனக்குள்ள தேவன் பிரியப்படாத அநேக காரியங்கள் இருக்கிறதே. ஆமென். கோபம், எரிச்ச, பகை, மன்னிக்கிற இருதயம் இல்லை, தான்ற கர்வம், சுயம். எப்படிங்க வந்தது? நீங்கள் தேவ சாயல் ஆயிற்றே, அதுவும் தேவனால் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் ஆயிற்றே. மோசே தேவனுடைய மனுஷன். தேவன் சொன்னதை செய்கிறதுக்காக தான் தேவன் என்ன பண்ணார்? அவனை ஒரு தலைமைத்துவத்துக்கு ஏற்படுத்தினதுக்கு காரணம் என்ன? தேவன் என்ன சொல்கிறாரோ தேவனுடைய வாயாக இருக்கிறதா அவன் வேலை. சரி, மோசே தேவன் சொன்னது போலலாம் செஞ்சார், உண்மை. ஆனால் தேவன் சொல்லாததையும் செஞ்சாரா இல்லையா? வேதத்தில் இருக்கா இல்லையா? அதனால் வாக்களிக்கப்பட்ட கானானை பார்த்தான், அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியல. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதில் பெருமைப்படுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் தேவனுக்கு பிரிய இல்லாத காரியம் உங்களுக்குள்ளே எப்படி வருது? எப்படி செய்கிறீங்க? அப்போ இந்த இடத்துல பேதுருவை பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, ஜனங்கள் என்னை என்னான்னு சொல்கிறாங்கப்பா? தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே ஒரு அப்ரிஷியேட் பேதுருக்கு கிடைக்கிது. உண்மையா இல்லையா? ஆனால் அந்த மனுஷனை பார்த்து தான் ஆண்டவர், எனக்கு அப்பால போ சாத்தானே, எனக்கு பின்னாடி போ சாத்தானே. இப்போ பேதுருவை திட்டினாரா, பேதுருவை கடிந்து கொண்டாரா, இல்லை பேதுருக்குள்ள கிரியை செய்த ஆவியை கடிந்து கொண்டாரா? பேதுருவை அவர் நேசிச்சார். பேதுருவை அல்ல, பேதுருக்குள் கிரியை செய்கிற ஆவி. இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டதுனால பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது, நம்மளுக்குள்ளே கிரியை செய்ய முடியாது. இன்றைக்கி தேவ பிள்ளைகளுக்குள்ளே தான் உலகத்தானோட ரொம்ப மோசமான காரியம்லாம் இருக்குது, அருவருக்கத்தக்கதான காரியம்லாம் இருக்குது, தேவன் பிரியப்படாத காரியம்லாம் இருக்குது, தேவனால் பொறுத்து கொள்ள முடியாத மன்னிக்க முடியாத காரியம்லாம் இருக்குது. அன்பு தேவ பிள்ளைகளே, வஞ்சிக்க முடியாதபடி ஜாக்கிரதையாக இருங்க. நான் எச்சரிப்பாக சொல்கிறேன், சபைக்கு சொல்கிறேன், தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். தேவன் அருவருக்கத்தக்கதான காரியம் கிரியைகள் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கே தகுதியற்றவர்கள். பரலோகம் போயிடலான்னு நினச்சிடாதீங்க. எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்புன்னு ஒன்று உண்டு, நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் நிச்சயமிக்கப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு தேவ பிள்ளைகள், தேவனை நேசிக்கிற பிள்ளைகள், அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அப்போ அவர்கள் தவறானவர்களா? இல்லை, நான் அதை தான் சொல்ல வரேன். அவர்கள் தவறானவர்கள் அல்ல, அவர்களுக்குள் கிரியை செய்கிற ஆவி. அப்போ இன்னைக்கு பலவிதமான காரியங்கள், ஆவிகள்
இந்த பிசாசானவன் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படுகிற விழுந்து போனவனாலே தேவ பிள்ளைகள், இன்னும் உலகத்தான் தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆசீர்வாதத்தை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேவனுக்கு விரோதமாக பாவம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தேவனை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறாங்க. இல்லை, தேவனோடு அவர்களை நெருங்க முடியாதபடி பிசாசு என்ன பண்ணுறான் தெரியுமா? உங்களுடைய ஆவியை கலங்கப்படுத்துகிறான், உங்கள் ஆத்மாவை கரைப்படுத்துகிறான். தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் பிசாசுக்களை அடையாளம் கண்டு கொள்ளாமல், ஒரு மனிதனுக்குள் பிசாசானவன் கிரியை செய்கிற செயல்களை நீங்கள் அறிந்து கொள்ளாமல், ஏன் உங்களுக்குள்ள கூட சில நேரங்களில் பிசாசு அப்படிப்பட்ட ஆவிகளை செயல்படுத்தாமல் இருக்கணும்னா, நீங்கள் பிசாசினுடைய கிரியைகளை அறியாமல் அவனை மேற்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது. நான் சொன்னது புரிஞ்சுச்சா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஒரு பக்கம் நான் முன்னாடியே சொன்னது போல், மாலையில் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்குது, பலப்படுத்தி கொண்டே இருக்குது. அது சொந்த ரத்தம், அது வெளியேறப்பட்ட ரத்தம், அது நீதிமானின் ரத்தம், அது மாசற்ற ரத்தம், அது குற்றமற்ற ரத்தம். ஆமென், அல்லேலூயா. அது விடுதலை அளிக்கிற ரத்தம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தினால நீங்கள் எப்படி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும்னு அதை பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஒரே நேரத்தில் இன்னொரு ட்ராக்கை கொண்டு போயிட்டு இருக்கிறார். என்ன தெரியுமா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற முதல் முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இமைப்பொழுதும் பிசாசை எதிர்த்து போராட வேண்டிய வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை. அதனால தான் நல்ல போராட்டத்தை போராடினேன். உங்கள் வாழ்க்கையின் கடைசி முடிவு வரைக்கும், உங்கள் ஜீவனில் உள்ள நாளெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நல்ல போராட்டத்தை இந்த பூமியில் போராட கற்றுக்கணும். தேவ பிள்ளைகளை, யாரை எதிர்த்து? பொண்டாட்டியை ஏத்தா? பிள்ளையை ஏத்தா? பெற்றோரை ஏத்தா? ஏற்ற வீட்டுக்காரனை ஏத்தா? பக்கத்து வீட்டுக்காரனை ஏத்தா? சொந்தக்காரனை ஏத்தா? இல்லைங்க, பிசாசை எதிர்த்து போராட கற்றுக்கணும். இன்றைக்கி நம்மளுடைய எதிரி யாருன்னு நினச்சிட்டு இருக்கிறோம்? ஏற்ற வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன். ஆமென், அல்லேலூயா. நமக்கு சத்துருக்களாக அவங்க தானே தெரிகிறாங்க. விஷயம் என்னென்னா, இவங்கக்குள்ளே நம்மளை போராட வச்சுட்டு பிசாசானவன் உங்களை ஜெயிச்சிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் உண்மையை அறிஞ்சு ஆவியில் பலப்பட்டுட்டீங்க, வசனத்தில் வார்த்தையில் பலப்பட்டுட்டீங்க, இந்த பிசாசானவனை அடையாளம் கண்டு கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இவங்களோட போராட மாட்டீங்க, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிருவீங்க. ஐயா, உங்களை காலாட்களோடு அல்ல, குதிரைகளோடு ஓடும்படிக்கை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னும் நம்ம காலாட்களோடையே சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறோமே. ஏன் தெரியுமா? அறியாமல், சத்தியத்தை அறியல, வேதத்தை அறியல. அப்போ பொதுவாக நான் முன்னாடியே சொன்னது போல், உங்களுக்குள்ள தேவனுக்கு பிரியம் இல்லாத அசுத்தத்தை, தீய எண்ணத்தை, தீய பழக்கத்தை, தீய செயல்களை பிசாசு கொண்டு வந்து கொடுக்குறான் பாருங்க, உள்ள வைக்கிறான் பாருங்க, செயல்படுகிறான் பாருங்களேன். இதை மேற்கொள்ள நீங்கள் ஆகாயத்தில் சலமம் பண்ணால் ஒன்றும் நடக்காது. எங்கே பண்ணிகிட்டு இருக்கிறோம் சலம்பம்? எங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் சலம்பம்? ஆகாயத்தை பற்றி சலம்பம் போட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னா, பிசாசு ஒரே நாமத்தின் அடிப்படையில் தன்னுடைய செயல்களை ஒரே மாதிரி செஞ்சானா நான் என்ன பண்ண முடியும்? அவனுடைய ஒரே நாமத்தை எதிர்த்து அவனுடைய யுத்த யுக்தி இப்படி மட்டும்தான், இதை மட்டும்தான் இவன் செய்வான், இப்படியே நம்ம போராடலாம், போராடிட்டு போகலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளைகள், பிசாசு ஒரு மனிதனுக்குள் பல விதங்களிலே, பல நாமங்களிலே போராடுகிறான். அவனுடைய ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒரு சில கிரியைகள் இருக்குது. அந்த கிரியைகள் அவர்களுக்குள் வெளிப்படுகிறத பார்க்க முடியும். நான் சொல்கிறது புரியுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஐயா, நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மனுஷன் அவன் தான் வீணாகணும், நாசமாக போகணும் அப்படின்னு தேவன் படைக்கவும் இல்லை, நம்மளும் அப்படி நினைக்கிறது இல்லை. ஆனால் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, உங்களுக்குள்ள இல்லை, எனக்குள்ள இல்லை, உலகத்தானுக்குள்ள, வேறு எந்த மனுஷனுக்குள்ள இந்த பிசாசு கிரியை செய்து பாருங்க. அந்தந்த நாமத்திற்குன்னு சில கிரியைகள் இருக்கும், அந்தந்த நாமத்திற்குன்னு சில தீய குணாதிசயங்கள் இருக்கும். அந்த குணம் வெளிப்படுது, அந்த நாமம் உள்ளே போகும்போது அந்த கிரியை. நான் தான் சொன்னேன், எல்லா நாமத்திற்கும் என்ன இருக்குது? ஒரு அர்த்தம் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம பாகத்தெல்லாம் நிறைய தாண்டி வந்துட்டோம். அதனால் பழசை பேசிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு டைம் ஆயிரும். இப்போ இன்னைக்கு உண்டானது காரியங்களை பார்ப்போம். நான் நிறையா சொல்லி கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த
பிசாசின் நாமங்கள் நம்ம பேசும்போது முதலாவது லூசிஃபரை பற்றி பேசணும். லூசிஃபர் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? பெருமை உள்ளவன். அப்போ இந்த பெருமை உள்ளவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சுயாதீனமாக நடப்பான், சுயநீதியின்படி நடப்பான், சுயத்தில் நடப்பான். ஏன்னா மற்றவர்களோடு இசைந்து செயல்பட மாட்டான், மற்றவங்களோட ஒத்துமையாகவே வாழ மாட்டான். ஆமென். ஐ வில், நான்ற பெருமை. இப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அவன்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. அவனுக்குள்ளே யார் இருக்கா? லூசிஃபர் இருக்கான்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. இவன் ஐக்கியத்தை விட்டு என்ன பண்ணுவான்? விலகி இருப்பான். இசைவாக இல்லாமல் தன்னிச்சையாக சுயமாக செயல்படுவான். அப்படி செயல்பட்டால் அது லூசிஃபருடைய ஆவி. தேவன் அப்படி ஒரு நாளும் தேவ பிள்ளைகளுக்கு உரிமை நீ தன்னிச்சையாக செயல்படுப்பான்னு இல்லை. ஐக்கியத்தை விரும்புகிற தேவன், ஒருமனத்தை விரும்புகிற தேவன். ஆமென். ஐக்கியம் எங்கேயோ, ஒருமனை எங்கேயோ, அங்கே ஆவியானவர் வாசம் பண்ணுவார். ஆமென். நீ ஊழியத்துக்கு போகும்போது கூட ஒரு ஆள் இல்லை, 2 பேராக தான் போனார். அப்போ ஐ வில், நான் செய்வேன் எவனாவது ஒருத்தன் பேசுகிறானா, இல்லை உங்களுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் வருதுன்னா நானுன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடனே இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தினால இந்த லூசிஃபரின் ஆவி என்னை மேற்கொள்ளாதபடி இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன்னு ஜெபம் பண்ணுங்க. அதை விட்டீங்கன்னா அது உங்களை மோசம் போக்கும். ஆமென். அல்லேலூயா. 2வது சாத்தானை குறித்து பார்த்தோம். சாத்தான்னா யார்? அவன் எதிராளி, பொறாமைக்காரன். ஏன் பொறாமைன்னா அவன் ஸ்தானத்தில் இருந்து தான் தேவன் நம்ம மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. டீப்பாலாம் போக வேணாம். என்ன அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த ஆவி என்ன பண்ணுன்னா சபையை உடைக்கும், குடும்பத்தை உடைக்கும், மனுகுலத்தின் மீது பொறாமை உடையது. ஆமென். அல்லேலூயா. சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, ஐக்கியத்தை கெடுக்கிற ஆவி. இது என்ன ஆவி? சாத்தானுடைய ஆவி. அப்படி ஏதாவது ஒரு கிரியை பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் பண்ண வேண்டியது என்ன? அந்த நாமத்தை சொல்லி இந்த சாத்தானுடைய நாமத்தை என்ன பண்ணுறேன்? அடுத்தது பிசாசுன்னு பார்க்கும்போது அது என்னன்னு சொன்னேன்? சோதனைக்காரன். நம்ம நிறைய நேரத்தில் ஏன் தான் ஆண்டவர் இப்படி சோதிக்கிறாரு? மணவாட்டி சபையை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் சோதிக்கிறவர் கிடையாது. சோதிக்கிறவன் யாருன்னு யாக்கோபில் சொன்னேன். ஆமென். யாக்கோபு வசனத்தை எடுத்து காமிச்சேன். ஆமென். அப்போ இவனுடைய வேலை என்ன? பொல்லாங்கினால் என்ன பண்ணுவான்? நம்மளை சோதிப்பான். அப்போ உடனே உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு பொல்லாங்கான சோதனை வந்துக்கிட்டே இருந்தால் உடனே சொல்லுங்கள், இந்த பிசாசின் ஆவியை கடிந்து என்ன பண்ணுறேன்? அவன் நாமத்தை கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏன் பொல்லாங்கான சில சோதனைகள் வருது அப்படின்னா, டார்கெட் எப்படி இருக்கணும்? வானத்தில் சிலமம் பண்ணுறதா இருக்கக்கூடாது, ப்ராப்பர் டார்கெட் இருக்கணும். அடுத்தது அசுத்தாவியை குறித்து பார்க்குறோம். அசுத்தாவி என்னன்னா என்ன அர்த்தம்? அசுத்தத்தால் நிறைந்தது. இது என்ன தெரியுமா? இந்த அசுத்தமான இந்த சிகரெட்டு, மதுபானம், இன்னும் விபச்சாரம், வேசித்தனம், இதெல்லாம் கொடுக்குற ஆவி என்ன ஆவி? இந்த அசுத்தாவி. இது என்ன ஆவி? அசுத்தாவி. தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது லேகியோனை பற்றி சொன்னேன். லேகியோன் அப்படின்னா என்னது? பேய்களின் கூட்டம். ஒரு மனுஷனுக்குள்ள லேகியோன் இருந்துச்சுன்னு பார்க்குறோம். பேய்களுடைய கூட்டம் தங்கள் சரீரத்தை என்ன பண்ணுவாங்க? இப்படிப்பட்ட ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? வாலண்டரியாக பார்த்தீங்கன்னா கீறிக்குவாங்க. அந்த மாதிரி ஆளுகளாக இருக்குது தெரியுமா? உணர்வின் வெளிப்பாடை காட்டுக்கிறேன்னு கையில் என்ன பண்ணிக்குவாங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளே என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? லேகியோன் இருக்குதுன்னு அர்த்தம். இது தற்கொலை. ஏற்கனவே நான் 3 தடவை என்ன பண்ணிட்டேன்? தேவ பிள்ளைகளே சொல்கிறாங்க, பாஸ்டர் ஏற்கனவே இது வரைக்கும் நான் 2 தடவை சூசைட் அட்டன் பண்ணிட்டேன். உள்ளே என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? லேகியோன் இருக்கும். இன்றைக்கி அநேகர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் என்னென்னா, இந்த 3வது வீட்டில் ஒருத்தர் செத்து போனார், நைட்டு போகும்போது பிடிச்சிக்கிட்டான். எந்த செத்த மனுஷனுடைய ஆவியும் எந்த மனுஷனுக்குள்ளேயும் வராது. இன்றைக்கி ராஜேஷ் வந்துச்சு, ரமேஷ் வந்துச்சு, ராஜா வந்துச்சுன்னு சொல்லிட்டு பிசாசை ஓட்டுறதெல்லாம் என்னது? நல்லா புரிஞ்சுக்கோங்க, உண்மையான ஊழியக்காரன் கிடையாது. இல்லை அப்படின்னா அந்த ஊழியக்காரனுக்கு இன்னும் பிசாசை பற்றி தெரியல, ஓட்ட தெரியலன்னு அர்த்தம். பிசாசு அநேக நேரத்தில் பொய்யுக்கு பிதாவமாக இருக்கிறான். அவன் சொல்கிற பொய்யை கேட்டுக்கிட்டு விடிய என்ன பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க? அந்த ஆவியை போ, இந்த ஆவியை போ, இவனே போ, அவனே போன்னு. எவனும் இல்லை. வசனம் சொல்லுது, ஒரு தினம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும். நீ செத்தினா அடுத்தது லாசரும் செத்தான், ஐஸ்வர்யவானும் செத்தான். பாவம் செஞ்சவன் பேயாலாம் அலையில, 2 பேரும் பாதாளத்தில் தான் இருந்தாங்க. ஒருத்தன் ஆபிரகாமோட மடியில் இருந்தான், இன்னொன்று வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தான். அங்கே தான் பரதேசி இருந்துச்சு அந்த நாட்களில். பைபிள் இருக்கா? வசனம் இருக்கா? லாசரு கதை தெரியுமில்ல? அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த செத்த ஆவி அந்த செத்த ஆவினா நம்பாதீங்க.
இது வேற ஆவி. இந்த நாமங்கள் தான் ஒரு மனுஷனை மோசம் போக்கி கொண்டிருக்கிறது பல காரியத்தின் மூலயமா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரபஞ்சத்தின் லோகாதிபதியை பற்றி சொன்னேன். உலகத்திற்கு அடிமையாக்குவான். வீடை வாங்கு, காரை வாங்கு, சொத்தை வாங்கு, சொகத்தை வாங்கு. அந்த சம்பாதிக்கிறதுக்காகவே வாழ்வாங்க, சம்பாதிக்கிறதுக்காகவே ஓடுவாங்க. பணம் 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 பணம்னு தேவனை விட்டு பிரிச்சிடும். அந்த பணத்துக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு, மாயைகளுக்கு அடிமைப்படுத்திடும் இப்பிரபஞ்சத்தின் ஆவி. ஆமென், அல்லேலூயா. அதை பற்றி பேசணும். அடிமைப்படுத்துகிற ஆவி. பெயல்செபூலினுடைய ஆவியை குறித்து அது குறி சொல்லுகிறது. அது ஜாதம் பார்க்கறது, ராசி பார்க்கறது, இதெல்லாம் என்ன ஆவி? குறி சொல்கிறது. ஜாக்கிரதை. விசுவாசியை கையில் பார்த்தீங்கன்னா கல் இருக்கு, என்ன இல்லை சும்மா நாங்கள் பிடிச்சிருக்குன்னு. யாரை ஏமாத்துற? ஒன்று ஆண்டவருக்கு உண்மையாரு, இல்லை உலகத்துக்கு பின்னாடி போயிரு நரகத்துக்கு. இங்கே வந்து சபையில் ஆமேன் போட்டுக்கிட்டு அங்கே போய் என்ன பண்ண வேண்டியது? குறி கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியது, ஜாதகம் பார்க்க வேண்டியது, ஜோசியம் பார்க்க வேண்டியது. ஆமென், அல்லேலூயா. இந்த ஆவிகளுக்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. சரி, இது வரைக்கும் பேசிட்டோம். இன்றைக்கி நம்ம பேச வேண்டியது என்னது? வலு சர்ப்பம். இன்றைக்கி வலு சர்ப்பத்தை பற்றி பேச போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறுமையாக கேளுங்க, நிதானமாக கேளுங்க. இப்போ இவ்வளோ காரியங்களை நம்ம பேசியிருக்கிறோம். இந்த பிசாசினுடைய நாமங்களை அறிந்து அந்த கிரியை ஒரு மனுஷனுக்குள்ளே எது கிரியை செய்துன்னு பார்த்து அதை எடுத்து யுத்தம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆமென், அல்லேலூயா. இந்த வலு சர்ப்பத்தை குறித்து பார்க்கும்போது, இந்த வலு சர்ப்பத்தின் குணங்கள் என்னவென்று, அதன் செயல்பாடுகள் ஒரு மனிதனிடத்தில் எப்படிப்பட்டவைகள் என்னும் அறிந்து கொள்ளும்போது அந்த கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். நான் சொல்கிறது புரியுதா? இந்த வலு சர்ப்பம் இதனுடைய தன்மை என்ன, இதோட குணாதிசயம் என்னன்னு தெரிஞ்சாதான் ஒரு மனுஷனுக்குள்ளே அது கிரியை செய்யும்போது நீங்கள் அதை பிசாசை விரட்ட, இல்லை உங்களுக்குள்ளே அதை மேற்கொள்ள நினச்சாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இயேசுவின் நாமத்தில் தடுக்க முடியும். அப்போ இந்த வலு சர்ப்பத்தினுடைய கிரியைகளை பாருங்களேன். இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகளை, குறிப்பாக வாலிப பிள்ளைகளை மோசம் பண்ணுகிற ஆவி இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி தான். ஆமென். இது என்னென்ன காரியத்தை பண்ணுதுன்னு மட்டும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். வலு சர்ப்பத்தின் ஆவி அப்படின்னும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சர்ப்பத்தின் ஆவி தந்திரம் உள்ளது என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். சர்ப்பத்தின் ஆவி எப்படிப்பட்டதா? தந்திரம் உள்ளது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமாயிருந்தது. எனக்கு இந்த வசனத்தை கேட்கும்போது பாருங்களேன், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும், காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அதே ஆதியாகமம் 1வது அதிகாரம் 25ஆம் வசனத்தில், தேவன் பூமியில் ஜாதி ஜாதியாக காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்போ இந்த 2 வசனம் வாச்சல்ல, இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி ஏதாவது வந்துச்சா? எல்லா மிருகங்களையும் உண்டாக்கினார், அது நல்லதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஊறும் பிராணிகளை உண்டாக்கினார், அது எல்லாம் நல்லதுன்னு கண்டார். இப்போ மேட்டர் என்ன அப்படின்னா, அங்கே தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின ஒரு பாயிண்ட்டு, இங்கே எல்லாத்தையும் உண்டாக்குனது நல்லதுன்னாரு. அப்போ எல்லாத்தையும் உண்டாக்குனார்னா காட்டு மிருகமாகிய என்ன சர்ப்பம் மற்றவர்களை பார்க்கிலும் தந்திரம் உள்ளதாக இருந்ததுன்னு இருக்குது பைபிளில். இப்போ இந்த சர்ப்பத்தை உண்டாக்குனது யார்? தேவன் தான் இந்த சர்ப்பத்தை உண்டாக்கினார். தேவன் இந்த சர்ப்பத்தை உண்டாக்கியிருக்கிறாரு. தேவன் அது நல்லதுன்னு கண்டிருக்கிறாரு. அதான உண்மை. சர்ப்பத்தை உண்டாக்கினது யார்? தேவன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சர்ப்பம் தான் தந்திரமானதுன்னு இருக்கு. தேவன் சர்ப்பத்தை உண்டாக்கிட்டார். ஆனால் நம்ம பாம்பை எப்படி பார்க்குறோம்? பாம்பை எப்படி பார்க்குறோம்? பாம்பை பார்த்தாலே பிசாசு அப்படின்றோம். தேவன் உண்டாக்கி இருக்கிறாரு. இன்னொரு காரியம், அது தேவன் நல்லதுன்னு கண்டிருக்கிறார். அது நல்லதில்லை, மனிதன் தனியாக இருக்கிறது நல்லதில்லைன்னு கண்டார்ல. அப்போ சர்ப்பத்தை உண்டாக்கினது நல்லதில்லைன்னு கண்டிருக்கணும்ல, நல்லதுன்னு தானே சொன்னார். அப்போ என்னுடைய கேள்வி என்ன, ஒரு முக்கிய கேள்வி, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சர்ப்பத்திற்குள் பிசாசு எப்படி நுழைஞ்சான்? இதுதான் என் கேள்வி. சர்ப்பத்தின் ஆவின்னு சொல்கிறோம்ல, எப்படி சர்ப்பத்துக்குள்ள பிசாசு நுழைஞ்சான்? புரியுதா நான் சொல்கிறது? இப்போ இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்க ஏவாளை வஞ்சித்தான், அது இருக்கட்டும்.
ஆதாம வஞ்சித்தான், அது இருக்கட்டும். வலு சர்ப்பமாகிய இந்த பிசாசுது முதல்ல யாரை வஞ்சித்தான் தெரியுமா? சர்ப்பத்தை வஞ்சித்தான். அதுக்கப்புறம் தான் ஏவாளையே வந்துச்சு தான். புரியுதா? சர்ப்பம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. சர்ப்பம் உண்டாக்கின அப்புறம் ஆண்டவர் அது நல்லதுன்னாரு. ஆனால் இப்போ இந்த சர்ப்பம் தான் என்ன பண்ணுது? ஆதாமி ஏவாளி மோசம் போக்குச்சு. இப்போ மேட்டர், இந்த வலு சர்ப்பமாகிய பிசாசு எப்படி சர்ப்பத்துக்குள்ளே வந்தான்? இந்த பிசாசு இருக்கான் பார்த்தீங்களா, ஆவியின் மண்டலத்தை சேர்ந்தவன். பிசாசு யாரு? எந்த மண்டலத்தை சேர்ந்தவன்? உங்களை ஃபிசிக்கலாக வந்து தாக்க மாட்டான். உங்கள் ஆவியின் மண்டலத்தில் தான் உங்களுக்கு அசுத்த எண்ணங்களை, அசுத்த சிந்தையை, சோதனைகளை, போராட்டங்களை உங்கள் உணர்வு ரீதியாக, உளவில் ரீதியாக கொடுப்பான். அவன் டைரெக்டாக யாரையும் அடிக்க மாட்டான், மறைமுகமாக தான் ஒருத்தவங்களை என்ன பண்ணுவான். இப்போ ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தில் இருக்கிறாங்க, ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறாங்க. தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சாயலாக இருக்கிறாங்க. இவங்கள மோசம் போக்க சாத்தான் என்ன பண்ணான் தெரியுமா? 2 விஷயம். ஒன்று, இந்த சாத்தானுடைய ஆவி மனிதருக்குள்ளேயாவது இல்லை விலங்குக்குள்ளேயாவது அவங்க உடம்ப அவங்களுக்குள்ளே போய் என்ன புகலிடமாக, தன்னுடைய கருவியாக பயன்படுத்தும். என்ன இதை நம்ம பார்க்கும்போது மார்க் 5வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரிடத்தில் என்ன பண்ணிச்சான்? வேண்டிக் கொண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிசாசுகள் எதுக்குள்ளே போக முடியும்? விலங்குகளுக்குள்ளே போக முடியும். புரியுதா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அந்த அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயது. அப்போ இந்த பிசாசானவன் நேரடியாக செயல்பட முடியாது. ஒன்று, அவன் செயல்படுறதுக்கு மனுஷனுடைய சரீரம் வேணும், இல்லாட்டி விலங்குகள் வேணும். இதுகளுக்குள்ளே போய் என்ன பண்ண முடியும்? அதோட கிரியையை நடப்பிக்க முடியும். சரி, இப்போ பாருங்கள், இந்த லேகியோன் பிடித்த மனிதனை குறித்து பைபிளில் இருக்கா? அவனுக்குள்ளே பிசாசு இருந்துச்சுன்னு இருக்கா? அப்போ மனுஷனுடைய சரீரத்துக்குள்ளேயும் போக முடியுது, விலங்குகளுக்குள்ளேயும் என்ன பண்ண முடியுது? போக முடியுது. இப்போ இந்த பிசாசு எங்கே இருந்துச்சுன்னு பைபிளில் இருக்குது அப்படின்னா, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். இப்போ ஆதாம் ஏவாள் எங்கே இருக்கிறாங்க? சர்ப்பம், தேவனால் உண்டாக்கப்பட்ட சர்ப்பம் எங்கே இருக்குது? இப்போ இந்த தேவனுடைய தோட்டத்தில் ஏதேனில் இருந்தவன் யார்? பிசாசாகிய லூசிஃபர். இப்போ இவன் என்ன பண்ணுறான்? வசனமே சொல்லுது, தேவனால் உண்டாக்கப்பட்ட மிருகங்களில் சர்ப்பம் எப்படி உள்ளதாக இருந்ததா? தந்திரம் உள்ளதாக இருந்தது. தந்திரம் உள்ளதாக இருந்ததுனால இந்த பிசாசு என்ன பண்ணான் தெரியுமா? இந்த சர்ப்பத்தை முதல்ல, இந்த தந்திரம் உள்ள சர்ப்பத்தை என்ன பண்ணான் தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டான். தேவன் சர்ப்பத்தை நல்லதாக தான் படைச்சாரு. தேவன் படைக்கும் போது சர்ப்பம் என்பது பேய் அல்ல, தேவனால் உண்டாக்கப்பட்டது, அது நல்லதுன்னு கண்டாரு. ஏன் அவன் சர்ப்பத்தின் மூலமா வஞ்சித்தானா? ஏன்னா சர்ப்பம் தான் தந்திரம் உள்ளது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சர்ப்பம் எப்படிப்பட்டதா இருந்தது? அவன் தந்திரம் உள்ளவனா இருந்தபடினாலே, சர்ப்பம் தந்திரம் உடையதா இருந்தபடினாலே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்படி இந்த பிசாசு தந்திரம் உள்ளவன் கண்டுபிடிச்சிருப்பான்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சர்ப்பம் என்ன பண்ணிச்சு? ஏவாள்கிட்ட போய் என்ன பண்ணுச்சு? பேசிச்சு. அப்போ அந்த நாட்களில் சர்ப்பம் பேசும் அப்படின்னா வேறு என்னென்ன மிருகங்கள்லாம் பேசியிருக்கோம் எனக்கு தெரியல. அப்போ அந்த பேச்சாற்றல் நிமித்தம் அதனுடைய தந்திரத்தை யார் பார்த்துருக்கா? பிசாசு பார்த்துருக்குறான். அதனுடைய அறிவுத்திறனை யார் பார்த்துருக்குறா? பிசாசு பார்த்துருக்குறான். அதனால் சர்ப்பத்தை அது தந்திரமுடையதாயும் அறிவு கூர்மையாக இருக்கிறத எதை வச்சு தெரிஞ்சிருப்பான்? அதோட பேச்சாற்றலை வச்சு தெரிஞ்சிருப்பான். ஏன்னா இந்த வலு சர்ப்பமாகிய பிசாசு சர்ப்பத்தை தெரிந்து கொள்ள, அவன் தந்திரமுடையது என்று தெரிந்து கொள்ள முதல்ல ஏதோ ஒரு விதத்தில் அதை கவனிச்சிருக்கும் போது அது பேசுகிறத வச்சோ இல்லோட அறிவு கூர்மையை வச்சோ என்ன பண்ணியிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். சர்ப்பம் பேசிச்சுன்னு இருக்குதா இல்லையா? இந்த பிசாசு உருமாற்றம் செய்யக்கூடியவன்.
வசனமே சொல்லுது. என்ன தெரியுமா சொல்லுது? 2 கொரிந்தியர் எடுக்க வேணாம், 11வது அதிகாரம் 14வது வசனத்தில், அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. வசனம் இருக்கா இல்லையா? அப்போ சாத்தானுக்கு என்ன இருக்கு? உருமாறுகிற ஒருவேளை 2 விஷயம். ஒன்று என்னன்னா, அவன் சர்ப்பத்தின் உடலுக்குள் புகுந்து அதை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா சர்ப்பத்தை போன்ற உருவத்தையும் எடுத்திருக்கலாம். எது வேணாலும் அங்கே நடந்திருக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் தேவனுடைய படைப்பில் சர்ப்பம் என்பது தவறானதல்ல, தேவன் நல்லதுன்னு கண்டார். அதை அவர் தான் உண்டாக்கினார். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ அது தந்திரமாக இருக்குது. பேச்சாற்றலில், அறிவு கூர்மையில் மற்ற விலங்குகளை விட எப்படி இருக்கு? அது தந்திரமாக இருந்ததுனால இந்த வலுசற்பமாகிய பிசாசு இதை ஏமாற்றி இதனுடைய உடம்புக்குள்ளே வந்து என்ன பண்ணிட்டான்? வஞ்சித்தான். அன்பு தேவ பிள்ளைகளை, இப்போ நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கலாம், ஓவர் ஸ்மார்ட்டாக இருந்துடக்கூடாது. சிலருடைய வாழ்க்கையில் சிலருடைய எண்ணம் என்ன தெரியுமா? நான் ரொம்ப ஸ்மார்ட்டு, நான் ஓவர் ஸ்மார்ட்டு, எனக்கு எல்லாம் தெரியும், ஜாக்கிரதை. அப்படிப்பட்ட ஒரு சர்ப்பத்தை தான் பிசாசு வஞ்சித்தான். நான் சொல்ல வந்த டாபிக் என்னன்னு புரிஞ்சிச்சா? நான் சொல்ல வந்த காரணம் என்னன்னு புரிஞ்சிச்சா? நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு புரிஞ்சிச்சாம்மா? நான் சொல்கிறது புரியுதா உனக்கு? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், அல்லேலூயா. ஓவர் ஸ்மார்ட்னஸ்ஸு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசு உங்களை ஆயுதமாக எடுத்து பயன்படுத்தினாலும் பயன்படுத்த முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஆளுகளை தான் இவனே தந்திரம் முடியாது. யார்? சர்ப்பம். அந்த தந்திரமுடைய சர்ப்பத்தையே பிசாசு என்ன பண்ணிட்டான்? ஏமாற்றிட்டான். இன்றைக்கி உங்கள் அறிவு பெருத்திருக்கணும், புத்தி பெருத்திருக்கணும், ஞானம் பெருத்திருக்கணும். இல்லை எனக்கு நான் ஓவர் ஸ்மார்ட்னோ என்ற எண்ணம் இருந்துச்சுன்னா உங்களை விட அவன் ஸ்மார்ட்டாக காயினை ஊற்றுவான். உங்களை வச்சே தேவனுடைய ராஜ்யத்தை கெடுப்பான். உங்களை வச்சே தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை உடைப்பான். உங்களை வச்சே தேவனுக்குள் உங்களுக்கும் இருக்கிற இல்லை மற்றவர்களுக்கு இருக்கிற சபைக்கு இருக்கிற ஐக்கியத்தை உடைப்பான். நான் சொன்னது எத்தனை பேருக்கு இப்போ புரிஞ்சிச்சு? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அன்னைக்கு சர்ப்பம் தந்திரமுடையது தான், அது தேவனால் உண்டாக்கப்பட்டது தான். அதை அந்த பிசாசான வலு சர்ப்பமாகிய சாத்தான் என்று சொல்லப்படுகிற லூசிஃபர் தமக்கு ஆயுதமாக எடுத்து பயன்படுத்திட்டான். அதனுடைய திறமையை வச்சு, அதனுடைய யுனிக்னஸை வச்சு, அதனுடைய செயல்பாடை வச்சு. ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். இங்கே நம்ம சர்ப்பம்ன்றது வேறு, வலு சர்ப்பம்ன்றது வேறு. இங்கே பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லுகிற பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். அங்கே சொல்லப்பட்டது சர்ப்பம், இங்கே சொல்லப்பட்டது பெரிய பாம்பாகிய வலு சர்ப்பம். இது யாரை குறிக்குது? லூசிஃபரை குறிக்குது. அதே போல் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படுகிற பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து. இங்கே பெரிய பாம்பு வலு சர்ப்பம் யாரை குறிக்கிறது? பிசாசை குறிக்கிறது. நம்ம பாம்புனாலே உடனே சாத்தான்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது ஒரு உயிரினம் அளவுதான். அதை நம்ம என்ன பண்ணுறோம்? அடிக்கிறோம், கொல்றோம். ஏன்னு சொல்லி பிசாசே, அது தேவனால் உண்டாக்கப்பட்டதுங்க. அது ஒரு சாதாரண சிருஷ்டிப்பு, அது கிடையாது பிசாசு. அதுக்குள்ளே ஒருத்தன் வந்தான். யார் தெரியுமா? பெரிய பாம்பாகிய வலு சர்ப்பமாகிய பிசாசன் என்றும் சாத்தான் என்றும் சொல்லுகிறவன். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது தெரிந்து கொள்ளப்பட்ட மிருகம், அவ்வளோதான் சர்ப்பம். இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ இந்த சர்ப்பம் தப்பு பண்ணலையா? அப்போ சர்ப்பத்து மேலே தப்பு இல்லையா? இந்த சர்ப்பத்துக்குள்ள பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் உள்ள வந்தது பாருங்க. உள்ள வரத்துக்கு இடம் கொடுத்தது தப்பு. அன்பு தேவ பிள்ளைய, நீ இடம் கொடுக்காம பிசாசு உனக்குள்ள வர முடியாது. உனக்குள்ள பிசாசை ஏற்றுக்கொள்கிற இறுதியை இல்லாம பிசாசு உன்னை வஞ்சிக்க முடியாது. இந்த வலு சர்ப்பமாகிய பிசாசு சாத்தானை வஞ்சிச்சுல, முதல்ல அவனுக்குள்ள வந்துச்சுல, அதுக்கு இடம் கொடுத்தது யாரு? தேவனால் உண்டாக்கப்பட்டவன். நீ தந்திரமானவன் தான், நீ அறிவு கூர்மை உள்ளவன் தான், மற்ற மிருகங்களை விட உனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குதான், ஓகே.
அதை யாருக்கு பயன்படுத்தணும், எதுக்கு பயன்படுத்தணும்? அதை விட்டுட்டு எவனோ ஒருத்தவன் வந்து வலு சர்ப்பம்ன்ற வேடத்தில் வந்து இப்போ பிசாசு தான் அங்கே வலு சர்ப்பம்னு சொல்லுது. நம்ம சர்ப்பம்னா பாம்புன்னு பார்க்குறோம், பாம்பை தானே சர்ப்பன்றோம். அப்போ அவன் எப்படி வந்திருக்கான் பாருங்க, லூசிஃபரு வலு சர்ப்பமாய், பெரிய பாம்பாய், பழைய பாம்பாய். அப்படின்னா சர்ப்பத்துக்கிட்ட வரும்போது தான் குணத்தை மாற்றிட்டான், தான் நிறத்தை மாற்றிட்டான் பிசாசு. ஓ, அப்போ நம்மளுடைய ஜீன் இங்கே தான் இருக்கு போல. எங்க நம்ம யாருடைய ஆளு? இவனுடைய ஆளுன்னு விழுந்தது தான் பிசாசோட வேலை. இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகள், சத்ருவானவன், பிசாசானவன் உங்களுடைய புத்தி கூர்மையவோ இல்லை உங்களுடைய திறமையோ தாளந்தையோ இல்லை உங்களுடைய தந்திரத்தையோ பயன்படுத்த முயற்சி பண்ணும்போது, உங்களுக்குள்ளே கிரியேட் செய்யும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தா உங்களுக்குள்ளே வருவான். நீ இடம் கொடுக்கலன்னா உனக்குள்ளே வர முடியாது. அந்த வலு சர்ப்பத்தோட பேச்சை கேட்டுட்டு அவனுக்குள்ள அந்த ஆவி கிரியை செய்ய இடம் கொடுத்தது தான் அந்த சரீரத்தை எடுத்து இவன் உள்ளே வந்து இப்போ ஏவாள்கிட்ட வரான். நம்ம நினைஞ்சிட்டு இருக்கிறோம் முதல்ல விழுந்தது யார், ஏவாள்னு. முதல்ல விழுந்தது யார் தெரியுமா? சர்ப்பம் தான். தேவனுடைய படைப்பாகிய சர்ப்பம் தான் விழுந்துச்சு. யார்கிட்ட விழுந்துச்சு? வலு சர்ப்பத்துக்கிட்ட விழுந்துச்சு. இப்போ நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு ஆண்டவர் நல்ல அழகை கொடுத்துருக்கலாம், நல்ல படிப்பை கொடுத்துருக்கலாம், நல்ல வசதியை கொடுத்துருக்கலாம், நிறைய அந்தஸ்தை கொடுத்துருக்கலாம், உங்களை உயர்த்தி வச்சுருக்கலாம். அந்த ஓவர் ஸ்மார்ட்னஸில் நீங்கள் விழுந்து போயிடாதபடி ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ஓவர் ஸ்மார்ட்னஸ் தான் பிசாசு உங்களுக்கு வைக்கிற டார்கெட்டு. உங்களை தெரிந்து கொள்ளப்பட்டு உங்கள் மூலயமா அநேகத்தை உடைப்பான், சபையை உடைப்பான், குடும்பத்தை உடைப்பான், நிம்மதியை உடைப்பான், சந்தோஷத்தை உடைப்பான். உங்களுக்குள்ள அவன் வந்து அவனுடைய காரியங்களை செய்வான், நீங்கள் செய்யலை, அவன் செய்வான். ஜாக்கிரதை. உங்கள் வேலையில் உங்களை வச்சு செஞ்சிருவான், உங்கள் குடும்பத்தில் உங்களை வச்சு செஞ்சிருவான், உங்கள் சபையில் உங்களை வச்சு செஞ்சிருவான், உங்கள் வாழ்க்கையை உங்களை வச்சு செஞ்சிருவான். இப்போ மேட்டரு, அவன் பண்ண வேலைக்கு தண்டையை அனுபவிச்சது யார் தெரியுமா? தண்டனை அனுபவிச்சது யார் சொல்லுங்கள்? என்னப்பா அவ்வளோ சீக்கிரமாக சர்ப்பத்தை ஆண்டவர் விட்டுருவாரா? நான் வலு சர்ப்பத்தை பேசலை, விழுந்து போனான் பாருங்க, உள்ள இடம் கொடுத்தான் பாருங்க, தண்டனையே அவனுக்கு தான் பைபிள் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. அவனுக்குள்ளே நுழைஞ்சான். அதனால் சர்ப்பம் தான் முதல்ல என்ன பண்ணப்பட்டது? வஞ்சிக்கப்பட்டது. அது வஞ்சிக்கப்பட்டுச்சா இல்லையா? ஆமென். ரெண்டாவது யார் வஞ்சிக்கப்பட்டா? சர்ப்பத்தின் மூலியமாக இப்போ ஸ்திரீ. இப்போ ஸ்திரீ மூலயமா வஞ்சிக்கப்பட்டது யார்? ஆதாம். நீங்கள் தண்டனையை பெறுகிற வரிசையும் பாருங்களேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, யாரை பார்த்து? ஃபஸ்ட்டு யாரை பார்த்தாரு? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். முன்னாடி ஆண்டவர் கொடுத்தது என்னன்னா, சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் நீ தந்திரமுடையவனாக இருப்பாய், அதாவது ஞானமுடையவனாக இருப்பாய். இப்போ அவன் பண்ண வேலையினால் அவனுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டு இருப்பாய். முதல்ல அவருக்கு கொடுத்த மேன்மை என்ன? சர்ப்பம் தந்திரம் உடையதுன்னா ஏன் தப்பாகவே நினைக்கிறீங்க? ஞானம் உடையதுன்னு அர்த்தம், அறிவுடையதுன்னு அர்த்தம். சர்ப்பத்தை ஆண்டவர் அப்படி படைச்சிருக்காரு. நான் சொன்னது புரியுதா? இப்போ அங்கே ஒருத்தவனை படைச்சார் தெரியுமா? இதே மாதிரி யார்? லூசிஃபரை. அப்படி தான் அவனையும் மேன்மையாக படைச்சிருந்தார். அவன் ஞானமுடையவனாக இருந்தான். இந்த ஞானமுடையவனாக படைச்சவங்களாம் விழுந்துடுறாங்க. முதல்ல லூசிஃபர் விழுந்தானா? அடுத்து இங்கே ஞானமாக படைச்சிருக்கிற, தந்திரமாக படைச்சிருக்கிற, அறிவு கூர்மையாக படைச்ச சர்ப்பம் விழுந்துச்சா? சாலமோன் ராஜாவே எடுத்துக்கோங்க. என்ன வேணும்னு கேட்டார், ஞானம் வேணும்னா. ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, அது அவனும் சரியாக பயன்படுத்தலை. தேவனுக்கென்று தேவாலயத்தை கட்டின சாலமோன் சொல்கிறோமே, அதே சாலமோன் தான் பிற்நாட்களில் என்ன விக்கிரகங்களுக்கு கோயில்களை கட்டினான், விழுந்து போனான். ஞானம் கொஞ்சம் பெருத்துச்சுனாலே அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அர்த்தம். ஓவர் ஸ்மார்ட்னஸ் உடம்புக்கு ஆகாது. சிலவங்களுக்கெல்லாம் ஞானம் அப்படியே பொத்து புங்கி அப்படியே நம்ம மண்டையிலேருந்து வலியும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆளுகள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. உன் ஞானம் எங்கிட்ட கொண்டு போய் உன்னை எங்கிட்ட தள்ளி விட போகுதுன்னு அர்த்தம். உனக்கு ஏதோ பெருசாக வச்சு விட போகுதுன்னு அர்த்தம். யதார்த்த நிலையில் இருங்க, தேவனுக்கு பயந்து நடங்க. அது என்ன, இது என்ன, அப்படி என்ன, அது என்ன, இது என்ன, ஏன் ஞானம்தான் இருக்குது. நான் கேட்பேன்டா 100 கேள்வினா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. தேவ பிள்ளைகளே ஜாக்கிரதை.
என் ஞானத்தினாலும் அல்ல, என் பலத்தினாலும் அல்ல, என்னுடைய தாளந்துகளினாலும் அல்ல. எவன் ஒருத்தன் சொல்லி தேவனை மேன்மைப்படுத்துறானா அவனுக்குள் தேவனுடைய மகிமை வல்லமை பெரியதாக இருக்கும். பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உனக்கு ஒன்றுமே தெரியாட்டினாலும் பரவாயில்ல, தேவன் உனக்குள்ளே இருந்தால் தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், எல்லாம் பண்ணுவார். எனக்குள்ள ஞானம் பெருத்துச்சுன்னு ஒரு வேலை பார்த்தோம், பிசாசு ரெடியாக இருக்கிறான்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஏன் சாரி, சர்ப்பத்துக்கு தான் முதல் தண்டனை. நான் வலு சர்ப்பத்தை பேசலை, நான் பிசாசை பேசலை. யாரை பேசிக்கிட்டு இருக்கிறேன்? தேவனால் உண்டாக்கப்பட்ட சர்ப்பத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னன்னு சொல்றாரு? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ செய்தபடியால், இதை செய்தபடியால், அவன் தான் வந்து நின்னான், அவன் தான் உன் தந்திரத்தை பயன்படுத்துறான், நீ எதுக்கு செஞ்ச? முதல் கேள்வியே சர்ப்பத்தை பார்த்து தான். நீ எதுக்குப்பா? நாம் இப்படியும் சொல்லலாம், தேவ பிள்ளைகளை, அவன் சொன்னான் பாஸ்டர், அதனால் நான் அதை செஞ்சிட்டேன். அவங்க அப்படி கேட்டாங்க பாஸ்டர், அதனால் நான் உங்கள்கிட்ட இப்படி சொன்னேன். அவங்க தான் அப்படி சொன்னாங்க பாஸ்டர். உனக்கு எங்கே போகுது புத்தி? ஆண்டவர் உனக்கு ஞானத்தை கொடுத்துருக்காருல, உனக்கு அறிவை கொடுத்துருக்கிறாருல. பிசாசுக்கு நீ ஏன் இடம் கொடுக்குற? அவன் வார்த்தைக்கு ஏன் இடம் கொடுக்குற? அவன் தந்திரத்துக்கு ஏன் இடம் கொடுக்குற? அவன் செயலுக்கு ஏன் இடம் கொடுக்குற? வலு சர்ப்பம் மோசம் போக்குகிறது, அது ஏமாற்றுகிற ஆவி. இன்றைக்கி இந்த வலு சர்ப்பத்தின் ஆவியினால தான் அநேகர் கட்டப்பட்டிருக்கிறாங்க, ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் ஏமாறுகிற காரியம் எதனால் உண்டாகிறது தெரியுமா? அநேக வாலிப பிள்ளைகள் ஏமாறுகிறது எது தெரியுமா? ஆசை வார்த்தையை கேட்கறதுனாலையும் காதல் மோகத்தினாலையும். உன் மேலே என் உயிரே வச்சிருக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எங்கள் அம்மா அன்பு காட்ட மாட்டாங்க, எங்கள் அப்பா அன்பு காட்ட மாட்டாங்க, அவர் மட்டும்தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போய் விடுவார், அவர் தான் எனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்பாரு, என் மேலே ரொம்ப அன்பாக இருந்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யதார்த்தத்தில் தான் பெற்றவங்க வாழ்வாங்க. உன்னை தூக்கிக்கிட்டே நிற்க முடியாது. உனக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செய்வான். உன் மேலே அன்பு உள்ளே வச்சுருப்பான், வெளியில் காட்ட மாட்டாங்க. ஆனால் புதுசாக ஒரு அன்பு கிடைக்குதுன்னு பின்னாடி ஓடுனா அது வலு சர்ப்பத்தின் ஆவி, உன்னை ஏமாத்துற ஆவி. உன்னை ஒரு நாள் அது உன் வாழ்க்கையை கெடுத்து சின்ன பின்னமாக்கி சீரழிச்சிடும். வாலிப பிள்ளையே ஜாக்கிரதை. ஆமென். இன்றைக்கி வேலைக்கு போகிறோம், பெண்கள் வேலைக்கு போகிறோம், போகிற இடத்துல புருஷன்ட்ட வந்தால் கொஞ்ச நாள் கடிக்கிறது. ஏன் அப்படின்னா அங்கே வேறு ஏதோ லிங்க் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். என்ன தெரியுமா? எப்போ பார்த்தாலும் இவர் எரிஞ்சு விழுவார், எப்போ பார்த்தாலும் இவர் திட்டுவார், ஏதாவது கேட்டால் செய்ய மாட்டார். ஆனால் என் பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார் வேலை ஸ்தலத்தில், அந்த அவர் இருக்கார் பாருங்க, அப்பா நான் போகிறேன்ப்பா கடைக்கு, உனக்கு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரட்டுமா? அப்பா நீ சாப்பிட்டியா, உனக்கு இது பிடிக்கும், எந்தாடா கிஃப்ட்டு. அவன் பொண்டாட்டிக்கு அதை அவன் செய்ய மாட்டான், அடுத்தவன் பொண்டாட்டிக்கு செய்வான். நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு செய்வான். அவன் வீட்டில் போனால் தான் தெரியும் அவன் பொண்டாட்டியை சீண்ட கூட மாட்டான்னு. இங்கே புருஷன் யதார்த்த நிலையில் தான் வாழ முடியும். பொண்டாட்டியேன்னா அது நடிப்புங்க, அது இல்லை அன்பு. உங்களுக்கு எப்படி அவங்க மேலே இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கு என்னானோ சொல்கிறது புரியுதா? பிசாசோட இந்த வலு சர்ப்பத்தினுடைய தந்திரமே என்ன தெரியுமா? உங்களை ஏமாத்துறது, பாவத்தில் விழ வைக்கிறது. உங்களை ஏமாற்றி உங்களுக்குள்ளே வந்து உங்கள் ஆவியை அணைச்சிருவான், உங்களை கரப்படுத்திடுவான், உங்களை தீட்டுப்படுத்திடுவான், உங்களை கெடுத்துருவான். ஜாக்கிரதை. இன்றைக்கி அநேக குடும்பம்லாம் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி தான். வாலிப பிள்ளைகள் எவ்வளோ சொன்னாலும், அப்போ பெற்றவங்க வேணாமா? வேணாம். அம்மா வேணாமா? வேணாம். அப்பா வேணாமா? வேணாம். அண்ணன் தம்பி வேணாமா? வேணாம். யார் வேணும்? அவன் தான் வேணும். போடி. என்னாச்சு? ஒரே மாதத்தில் வயிற்றை லோடாக்கி விட்டுட்டு எத்தனை பிள்ளைங்க வந்து திரும்பி பெற்றவங்கள்ட்ட கண்ணீரோடு நிற்கிது தெரியுமா? அப்பா நீங்கள் சொல்லி கேட்கல, அம்மா நீங்கள் சொல்லி கேட்கல. ஏன் தெரியுமா? வலு சர்ப்பத்தின் ஆவி. இந்த ஆவி உள்ளே வந்து வாழ்க்கையை கெடுத்துரும். எப்படி சர்ப்பத்தை கெடுத்துச்சோ அதே மாதிரி இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி. சர்ப்பத்துக்கு தான் தண்டனை முதல்ல. நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இதோட இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். அப்போ அதுக்கு முன்னாடி சர்ப்பம் எப்படி இருந்திருக்கு? அப்போ சர்ப்பம் இந்த ரூபத்திலையும் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். சபிக்கும் போது தான் நீ வயிற்றில் நவருவ, மண்ணை திம்ப. அப்போ சபிக்கிறதுக்கு முன்னாடி சர்ப்பம் எப்படி இருந்திருக்கு? மேபி அது கற்பனைக்கு, உங்களுடைய விருப்பத்துக்கு, உங்கள் சாய்ஸ்க்கு நீங்கள் யோசிச்சுக்கிங்க. அப்போ இங்கே தண்டனை சர்ப்பம். இந்த சர்ப்பத்தை சொல்கிறாரு, நீ காட்டு மிருகங்களில் சபிக்கப்பட்டுட்ட, இனி நீ உன் வயிற்றுனால நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவன் எப்படி நடக்கலை? இப்போ இருக்கிற மாதிரி சர்ப்பம் இல்லைன்னு அர்த்தம். அதானே தண்டனை. ஒரு சாபத்தை கொடுக்குறேன்,
இப்போ நீங்கள் நடந்துகிட்டு இருந்தீங்க, உன்னை நான் சபிக்கிறேன், இனி நீ நடப்பாய் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் சாபமே கிடையாது, அதுக்கு பேர் தண்டனையே கிடையாது. சரி, ஆண்டவர் முதல்ல தண்டனை சர்ப்பத்துக்கு கொடுத்துட்டாரு. ரெண்டாவது தண்டனை யாருக்கு கொடுத்தாரு தெரியுமா? பிசாசுக்கு கொடுத்தாரு. ரெண்டாவது தண்டனை யாருக்கு கொடுத்தாருன்னா வலு சர்ப்பத்துக்கு கொடுத்தாரு. என்னன்னு தெரியுமா? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவே. இது பிசாசானவனுக்கு முதல்ல கொடுத்தது சர்ப்பத்துக்கு, ரெண்டாவது கொடுத்தது வலு சர்ப்பமாகிய பிசாசுக்கு. இப்போ மூணாவதுக்கு தான் ஸ்திரீக்கு, நாலாவதுக்கு தான் ஆதாமுக்கு. புரிஞ்சிச்சா? இந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணும் தெரியுமா? தந்திரமாய் நம்மளை என்ன பண்ணோம்? விலை பண்ணோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ப்பத்தின் குணம் என்னும்போது இந்த சர்ப்பத்தினுடைய ஆவி நமக்குள்ளே இருந்தால் என்ன நடக்கும், என்னென்ன கிரியை நடக்கும் அதை தெரிஞ்சிட்டா நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா? நீங்கள் என்ன பண்ணலாம்? அதை கடிந்து கொண்டு நீங்கள் ஜெயிக்கலாம். இப்போ இந்த சர்ப்பம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. இப்போ பாம்பை பார்த்தா நம்ம பகையாளி ஆனோம். எப்போ பகையாளி ஆனோம்? ஆண்டவரால் சபிக்கப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான். பாம்பை பார்த்தா அர்றானி ஏன் அதிக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்லிட்டார், இன்னமேட்டுக்கு உன் தலையை எல்லா பயிலும் நசுக்குவாங்க, மனுஷனுக்கும் உனக்கும் இனி ஆகாது. உன் தலையை என்ன பண்ணுவான்? நான் சொல்கிறது புரியுதா? ஓகே. அதனால தான் இப்போ பாம்பை நம்ம என்ன பண்ணுறதில்ல, விட்டு வைக்கிறது இல்லை. ஒரு மிருகமாக தான், காட்டு ஜீவனாக தான் தேவன் சர்ப்பத்தை படைத்தார். அது நல்லதுன்னு தான் கண்டார். அந்த ஓவர் ஸ்மார்ட்னஸ்ஸு பிசாசோடுக்கு அவன் உள்ளே இடம் கொடுத்தான். உள்ளே இடம் கொடுத்தது இப்போ என்ன, எங்கே முடிஞ்சிருச்சு? தேவனால் சாபத்தை வாங்கிக்கிட்ட. வேறு எந்த மிருகமும் இந்த மாதிரி சாபத்தை வாங்கிக்கல. மிருகங்களில் சாபத்தை வாங்கிக்கிட்டது எது? ஜாக்கிரதை. ஆமேன். ஆண்டவர்கிட்டருந்து ஆசீர்வாதத்தை வாங்கணும், சாபத்தை வாங்கிக்கிறக்கூடாது. ஆமேன். இந்த சர்ப்பத்தின் ஆவி வந்தால் என்னென்ன பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு நான் ஹெட்லைனை மட்டும் சொல்கிறேன். இந்த சர்ப்பத்தின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அது தேவனோடு இருக்கிற உறவை முதல்ல உடைக்கும். சர்ச்சுக்கு போவாத, ஜபத்துக்கு போவாத, ஊழியத்துக்கு போவாத, ஆராதனைக்கு போவாத அப்படின்னு ஒரு ஆவி சொல்லுதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்கக்குள்ளே இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அது ஆதாமியும் ஏவாளியும் தேவனோடு இருந்த உறவை முதல்ல நடுவில் உடைச்சிச்சு. புரிஞ்சிச்சா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ரெண்டாவது, இந்த வலு சர்ப்பம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அது என்ன பண்ணுன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்கதான கனியாகிய இந்த கனியை புசிக்கக்கூடாதுன்னு தேவன் கட்டளையிட்டிருக்கும் போது ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுது? அவரால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள்கிட்ட இதை செய்யி சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இவங்களுக்குள்ள கீழ்ப்படியாமையை உண்டு பண்ணுது. சொல்கிறது புரியுதா? அப்போ எந்த ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமல் இருக்குதோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? முதல்ல தேவனோடு இருக்கிற உறவை உடைக்கிற ஆவி வலு சர்ப்பத்தின் ஆவி. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செய்கிற ஆவி என்ன ஆவி? மூணாவது என்ன அப்படின்னா பாருங்கள், இது என்ன பண்ணுதான், தந்திரமாக தேவன் இந்த தோட்டத்தின் கனிகளை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அப்படின்னு சொல்லும்போது இவ ஆல்ரெடி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த கனியவே அவங்க ஃபோக்கஸ் பண்ணலை. யார் பண்ணலை? ஆதாமும் பண்ணலை, ஏவாளும் பண்ணலை. அவங்க தோட்டத்தில் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. எதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரோ அதன் மீது தன்னுடைய இச்சையை திருப்பினது இந்த வலு சர்ப்பம். சொன்னாரோ அப்படின்னு கொண்டு வந்தார்னா கனியை என்ன பண்ணுது? பார்க்க வைக்குது, கவனிக்க வைக்குது. இல்லை எல்லாத்தையும் சாப்பிடலான்னாரு, இந்த தோட்டத்தில் இருக்கிற இந்த நன்மை தீமை அறிகிற கனியை மட்டும் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னா இது வரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு பொருட்டாவே என்ன தம்பி தெரியல. ஏன்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ணுறேன்? கீழ்ப்படிஞ்சேன். நான் பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்? எல்லாத்தையும் சாப்பிட்றேன், எல்லாரோடையும் பேசுகிறேன், எல்லாரோடையும் விளையாடுறேன், ஜாலியாக இருக்கிறேன். ஆனால் எது பாவம்னு ஆண்டவர் வைக்கிறாரோ அதுக்கு நேராக தன் இச்சையை கொண்டு நிறுத்தினது யார்? அப்போ முதலாவது தேவனுடைய இருக்க உறவை உடைக்கும், ரெண்டாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பண்ணுறது, மூணாவது இச்சையை கொண்டு வருகிறாவி. இன்னைக்கு பலருக்கு பல விஷயங்களில் இச்சை. சிலவங்களுக்கு குடியில், சிலருக்கு பொண்ணு மேலே, சிலவங்களுக்கு உலக சிற்றின்பங்களில், உலக மாயம், சிலவங்க பார்த்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா.
அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வலு சர்ப்பத்தினுடைய கிரியை என்னன்னா இச்சையை கொண்டு வருது. ஆமென், அல்லேலூயா. கீழ்ப்படியாமையை கொண்டு வருது, தேவனோட உறவை உடைக்கிறது. இதெல்லாம் என்னது? இன்றைக்கி அப்படி தான் அநேக வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்க இந்த இச்சைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. சினிமான்ற இச்சை, சிற்றின்போன்ற இச்சை. தேவ பிள்ளைகளே ஜாக்கிரதை, தேவ பிள்ளைகளே ஜாக்கிரதை. அது மட்டும் இல்லை, இந்த ஆவி கிரியை செய்துனா அதை நல்லா போய் பேசும். என்னது? எங்கே இருக்கிறீங்க? மெயின்காலில் இருக்கேன். எங்கே? சூரக்குடிப்பட்டியில் இருந்துட்டு. எங்கே இருக்கீங்க? நானா சூரக்குடிப்பட்டியில். எங்கே இருங்க? மெயின்காலில் இருந்துக்கிட்டு. கூச்சப்படாமல் சரளமாக ஸ்பான்டினுவாக போய் பேசுகிற ஆவி எது தெரியுமா? வலு சர்ப்பத்தின் ஆவி. நீங்கள் மனிதர்கள், நான் இப்போ பாஸ்டர் என்ன அவர் கற்பனையில் என்ன சொல்லி போயிட்டுருக்கிறாரு? இல்லை, பைபிள் வசனமே இருக்குது. என்னென்ன ஆவி என்னென்ன கிரியைகளை செய்யும் அந்த இடத்துல வாசித்தாலே தெரியும். என்ன தெரியுமா? அவள்கிட்ட சொல்லுது, இதை சாப்பிடக்கூடாது, சாப்பிடும்போது சாகவே சாவாயின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதனால் நாங்கள் சாப்பிடல. அப்படி யார் சொன்னது? இல்லை, அதை நீ சாப்பிட்டீங்கன்னா தேவர்கள் போல ஆவீங்க. இது உண்மையா பொய்யா? உண்மைன்றவங்க எத்தனை பேர் பாருங்க. அந்த ஆவி எத்தனை பேர் நம்ம சபையே வஞ்சிச்சது இருக்கு? அது பொய். நீங்கள் சாப்பிடுகிற நாடுகளை தேவர்களை போல் ஆவீர்கள்னு சொன்ன இல்லையா? மேட்ரு என்னன்னா, அவன் ஆல்ரெடி தேவ சாயலாக தான் இருக்கிறான், தேவ சாயலாக தான் படைக்கப்பட்டிருக்கான். அப்போ மாறுவேன்னா என்ன அர்த்தம்? அது உண்மையாக பொய்யா? புரிஞ்சா? பிசாசுக்கிட்ட உட்காந்து கதை கேட்குறது விடிய விடிய, இன்ப தேன் வந்து பாயுது காது நிலைன்ற மாதிரி பிசாசு வரட்ட போகும்போது அது பொய்யா சொல்லிகிட்டு இருக்கோம். சொல்கிறது புரியுதா? இந்த ஆவி, வலு சர்ப்பத்தின் ஆவி பொய் பேசும், கீழ்ப்படியாமையை உண்டு பண்ணும், தேவனோட உறவை இது பண்ணும், இச்சையை கொடுக்கும். இப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு ஆவி கிரியை செய்துன்னா நீங்கள் அங்கே போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா, எதற்காக ஜெபிக்கிறதுன்னு தலையில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய செயல்கள் என்ன, அதனுடைய காரியங்கள் என்னன்னு கொஞ்சம் பேச விட்டிங்கன்னா அதுக்குள்ளேருந்து வரும்போதே தெரியும். அதுக்குள்ளே லூசிஃபர் உட்காந்துருக்கா, அதுக்குள்ளே சாத்தான் உட்காந்துருக்கா, அதுக்குள்ளே பிசாசு உட்காந்துருக்கா, அதுக்குள்ளே அசுத்தாவி உட்காந்துருக்கா, அதுக்குள்ளே லேகியோன் உட்காந்துருக்கா, அதுக்குள்ளே பிரபஞ்சத்தின் அதிபதி உட்காந்துருக்கா, அதுக்குள்ளே பெயர்சபுல் உட்காந்துருக்கா, இல்லை அதுக்குள்ளே வலு சர்ப்பம் உட்காந்துருக்கான்னு. அதை தெரிஞ்சு கிராம பகுதிகளில் நீங்கள் போகும்போதோ இல்லை உங்கள்கிட்ட யாராவது ஜெபிக்க வந்தாலோ அந்த ஆவியை ஐடென்டி பண்ணி ஜோம் பண்ணுங்க, அது ஓடும். இல்லாட்டி நீங்கள் விடிய விடிய அதோட உட்காந்துக்கிட்டு ரோன்னு மடியில் போட்டுக்கிட்டு, இன்றைக்கி நிறையா பாஸ்டர் அப்படி தான் மடியில் போட்டுட்டு உட்கார வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவனே போ இவனே போ, எவனும் இருந்தால் தானே போகிறதுக்கு. பின்னாடி வேறொரு ஆவி கிரியை செய்யுது. இந்த பிசாசின் நாமங்கள் கிரியை செஞ்சிட்டு இருக்கு. இவங்க ராஜாவை விரட்டுறேன், சுரேஷை விரட்டுறேன், ரமேஷை விரட்டுறேன், ராஜேஷை விரட்டுறேன்ட்டு உட்காந்துருக்காங்க. புரியுதா? புரியுதா? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆமென், அல்லேலூயா. அதே நேரத்தில் பிசாசை விரட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. நான் பிசாசை விரட்ட போகிறேன்னு சொல்லி தலையில் கை வச்சோன்னே இயேசுவின் நாமத்தில் போ பிசாசினோன்னு, நீ போ பிசாசே, நீ பண்ணுறதெல்லாம் என்னென்னு தெரியுமா, நீ என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கிறேன்னு வரிசையாக அடுக்கி விட்டுரு. ஏன்னா அது தெரியும் கதை. நாங்கள் கிறிஸ்துவையும் அறிவோம், பவுலியும் அறிவோம், நீ யாருன்னு தெரியாதுன்னு மேலே விழுந்து பலாத்காரம் கெடுக்க பார்த்துச்சான். துண்டை காணும் துணியை காணுன்னு ட்ரெஸ்ஸை விட்டுட்டு ஓடியே வந்திருக்காங்க. சொல்கிறது புரியுதா? ஊழியம் செய்ய போனவங்க சொல்கிறது புரியுதா? நீ ஒரு அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு, தேவனுக்கு பிரியா இல்லாத வாழ்க்கை வந்துட்டு, இது சொல்கிற எல்லாமே மொத்தமாக உனக்குள்ளே இருந்துக்கிட்டு அங்கே போய் இயேசுவின் நாமத்தில்னா வா மாப்பிள்ளன்னும். நமக்குள்ளே என்ன? சரி நான் போகிற மாதிரி போகிறேன், நீ பேரை வாங்கிக்க, அதுக்கப்புறம் நான் திரும்பி வந்துக்கிறேன். அப்படி தான் நடக்கும். சொல்கிறது புரியுதா? அன்பு தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதையாக இருங்க. இந்த கரை திரை அற்ற இங்கே உலகத்தின் அதிபதி வருகிறான் பிசாசு, அவனுக்கு என்னிடத்தில் பங்கு ஏது? அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்களா இருந்தீங்கன்னா தைரியமாக போய் பிசாசு தலையை கை வச்சு ஒருத்தவனுக்கா தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுங்க. பிசாசு அவங்கள விட்டு ஓடுவான். உங்களை காணும்போதே தேடி ஓடி வந்து சொன்னது என்ன தெரியுமா? இயேசுவை பார்த்து, ஆண்டவரே எங்கள் காலம் வருவதற்கு முன்பதாக எங்களை ஏன் வேதனைப்படுத்திக்கிறீங்க? நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு நல்லா தெரியும். ஒன்று நம்ம கூட்டாளின்னு, இல்லாட்டி இவன் ஆண்டவரோட பிள்ளைன்னு. எது உங்களுடைய முகவரின்றத நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலாம் மட்டும் அப்படியே பரலோகம் போயிட முடியும்னு நினச்சிடாதீங்க. ஆமென். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறன. அது சைடில் கொஞ்சம் அப்படி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்கள், ஆமென் சொல்லி முடிச்சிடலாம்.
விபச்சாரம் இருக்கா? இல்லை, ஓகே, டிக் பண்ணியாச்சு. அப்புறம் வேசித்தனம் இருக்கா? இல்லை, டிக் பண்ணியாச்சு. அப்புறம் அசுத்தம் இருக்கா? கொஞ்சம் லைட்டா. அப்புறம் காம விகாரம், அதுவும் கொஞ்சம் லைட்டா. அப்புறம் அது இல்லை, ஓகே, ரைட். அப்புறம் பில்லி சூனியம், அது இல்லை, ஓகே, ரைட், ஓகே. அப்புறம் பகைகள், அதுவா? அது லைட்டான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லைட்டாக, கொஞ்சம் தூக்கலாக. அப்புறம் விரோதங்கள், அதுவும் கொஞ்சம் லைட்டாக பாஸ்டர். அப்புறம் அது எப்படி இல்லாமல் இருக்க முடியும்? அப்புறம் பாஸ்டர் இதெல்லாம் கேட்காதீங்க. பாஸ்டர் இதை பற்றியே பேசாதீங்க. அட பாஸ்டர் என்ன இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இல்லை பாஸ்டர். பாஸ்டர் சரி அப்புறமேட்டு பேசுவோமே. அதெல்லாம் இல்லை பாஸ்டர், அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். பாஸ்டர் என்ன கல்யாட்டுனா ஒருவேளை இந்த என்டர்டெயின்மெண்ட்னு வாங்கல, சீரியல் பார்க்குறது, சினிமா பார்க்குறது, இந்த ஊர் சுற்றுறது, அப்புறம் வேறு இந்த கிரிக்கெட்லேயே பொழுதுனிக்கு உட்காந்துருக்குது, ஷார்ட்ஸ் போடுறது, இதெல்லாம் போய் ஒரு பேப்பரில் எழுதுங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பேப்பரில் வரிசையாக எழுதுங்க. எழுதிக்கிட்டு நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுக்க வேணாம். நீங்கள் ஒரு பேப்பரில் A4 ஷீட்டு போகும்போது எல்லோரும் ஒன்று வாங்கிட்டு போங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாருக்கும் ஒரு A4 ஷீட்டு மாம்சத்தின் கிரியைகள் மேலே எழுதிக்கிங்க. இப்போ சொன்னதெல்லாம் வரிசையாக எழுதுங்க. எது என்கிட்ட இருக்குது, எது என்கிட்ட இல்லைன்றதை இன்ட்டு போடுங்க, இருக்குதுன்றதை டிக் போடுங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நகைச்சுவைக்காக சொல்லலை. இதில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் பரலோகம் போக முடியாது என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் பவுல் சொல்கிறாரு. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ ஒன்று தான், இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரியாமல் இருந்துருச்சுன்னா நான் ஒன்று சொல்கிறேன், இப்பயும் ஒன்றும் இல்லை, நீங்கள் பரலோகம் போக வாய்ப்பு இருக்குது. என்ன தெரியுமா? தேவனுடைய பாதப்படியில் உட்காந்து ஏசப்பட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, அப்பா இந்த குற்றம் என்கிட்ட இருக்குப்பா. இது மற்றவங்க சொல்லணும் இல்லை, அப்பா நம்மளை பற்றி நமக்கு நல்லா தெரியும், மற்றவங்க தெரியுதோ இல்லையோ, ஆண்டவருக்கும் நமக்கும் நம்ம யார், எப்பப்போ நேரத்தை மாற்றுவோம், முகத்தை மாற்றுவோம், பேச்சை மாற்றுவோம், நடையை மாற்றுவோம், எல்லாம் ஆண்டவர் அறிவார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் போய் ஆண்டவர் இடத்துல பூராவாங்க. உலகத்தான்ட்ட இது இருக்குன்னா பிரபஞ்சத்தின் அதிபதி அவங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சுருக்கிறான். ஆனால் தேவ பிள்ளைக்குள் இந்த அசிங்கெல்லாம் இருந்துச்சுன்னா நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் பரலோகம் போக முடியாது. ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் என்னை மன்னிங்கப்பா, என் மீறுதல்களை மன்னிங்க, என் அக்கிரமங்களை மன்னிங்க, என் தவறுகளை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க, என் குறைகளை மன்னிங்க. எனக்கு தெரியுது இது தப்பு தான், ஆனால் இதில் நான் மாற்றிக்கணும். ஆண்டவரை நான் கரை திரையற்ற மனவாட்டியாக இருக்கணும், ஒரு பரிசுத்த மனவாட்டியாக இருக்கணும், உமக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கணும். உம்முடைய வருகை இன்னைக்கா இருக்குதுச்சுன்னா நான் உம்முடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனவாட்டியாக இருக்கணும். கைவிடப்பட்ட நிலை இருக்கக்கூடாது. ஆண்டவரை எத்தனை பேர் கேட்க பிரியப்படுறீங்க? நீங்கள் தப்போடு வாழ்வது தான் தவறு, தவறை உணர்ந்து திருத்திக்கிறது தப்பே கிடையாது. அன்றைக்கி சர்ப்பம் இடம் கொடுத்துச்சு, தண்டனையை அதுதான் அனுபவிச்சிச்சு. அதனுடைய இயல்பு வாழ்க்கை மாறிச்சா இல்லையா? அது தோற்றம் மாறிச்சா இல்லையா? ஆமென். அது சபிக்கப்பட்டுச்சா இல்லையா? இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அவருடைய கிரியைகளாக இருக்கிறோம். அவரால் உண்டாக்கப்பட்ட நாம் அவருடைய சாயலாக இருக்கிறோம். நம்மளும் இந்த சர்ப்பத்தை போல ஆயிடக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. அது வஞ்சிக்கிறதே எதுக்கு தெரியுமா? பிசாசு உங்களை வஞ்சிக்கிறதே முதல்ல எதுக்கு தெரியுமா? உங்கள் மூலியமாக சபையை கெடுக்க, கர்த்தருடைய சபையை கெடுக்க, உங்கள் மூலியமாக கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை கெடுக்க, உங்கள் மூலயமா கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை கெடுக்க. உங்களை அவன் தெரிந்து எடுத்துக்கிறானா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை அவன் பயன்படுத்தணும்னு நினைக்கிறானா? அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்கன்னா உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களை சுற்றி இருக்க எல்லாத்தையும் பாதிக்கும். அதுதான் பிசாசோட தந்திரம். ஆனால் ஒன்று, நீங்கள் ஒருத்தவங்க மனம் திரும்புவீங்கன்னா உங்களை வச்சு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை, எங்கள் அம்மாச்சி தான் முதல்ல இந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க. எங்கள் அம்மாச்சி தான் இந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க. அதிகாலையில் 4-4:30 மணிக்கு எங்களுக்காகலாம் ஜெபம் பண்ணுவாங்க. என் பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படணும்ப்பா, என் பேர பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படணும்ப்பா, என் சந்ததியெல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரேன்னு செபித்த அந்த தாயார் இல்லை இன்றைக்கி. இன்றைக்கி நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன், அவங்க பேர பிள்ளை. சொல்கிறது புரியுதா? அப்போ உங்கள் ஒருத்தவங்களுடைய மனம் திரும்புதல் உங்கள் குடும்பத்தையே, உங்கள் சந்ததியே மாற்றும். நான் சொல்கிறது புரியுதா?
அது மாத்திரமல்ல, ஒருத்தவங்களுடைய மனம் திரும்புதல் சபைக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். ஆமென், அல்லேலூயா. ஒருத்தவங்களுடைய மனம் திரும்புதல் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணும். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம அப்படியே இந்த நாளில் கர்த்தருடைய பந்திக்கு நேராக வரப்போகிறோம்.